ஹலோ, இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக வெஜ் குருமா தாங்க. பட்டாணியும் பொட்டேட்டோவும் போட்டு தான் செய்ய போகிறேன். வாங்க, இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா சூடான இட்லி கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு கட் பண்ணிவிட்டு கூடவே பட்டாணி கொஞ்சம் இருந்தது, ரெண்டுத்தையும் பட்டாணி ஊற வச்சுட்டு இருந்தேன். ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அரை மூடி தேங்காய் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு சிறிதளவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 பெரிய தக்காளி இருந்தது எடுத்துக்கிட்டு, ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிட்டு 2 ஆனியன், காரத்திற்கேற்ப பச்சை மிளகா, நம்ம ஏன்னா அரைக்கிறது காஞ்ச மிளகாவும் அரைக்க போகிறோம், அதில் 2 பச்சை மிளகா மட்டும் அரைஞ்சி வச்சுக்கிட்டு, நான் ஒரு 5 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப காரம் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறதில்ல. கூடவே சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு 1/4 கப்பு வறுக்கடலை, தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா விழுதாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு வானல் சூடுபடுத்திக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனும் க்ரீன் சில்லியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்கின பிறகு கூடவே நம்ம அரைச்ச விழுதியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே சிறிதளவு மஞ்சத்தூள், நம்ம தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜாரை அலம்பி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம வறுக்கடலாம் சேர்க்கறதுனால இது ரொம்ப குழம்பு திக்காக தான் வரும். அதுவும் இல்லாமல் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம் இல்லைங்களா, தண்ணி கொஞ்சம் நான் எக்ஸஸாகவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து வேக வச்சுருந்த பட்டாணியும் ஆட் பண்ணிவிட்டேன். உருளைக்கிழங்கு வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க, கையிலேயே மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். சால்ட்டு வேணும்னா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குருமா குழம்பு வைக்கும்போது சுகர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஹோட்டல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக இருக்கும் இல்லையா, அது போலவே இருக்கும். நான் எப்போவுமே ஆட் பண்ணுவேன். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டே வந்து கருவேப்பிலை போட மறந்துட்டேன். இப்போ வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே அப்பெல்லாம் தூவி விட்டுட்டு அவ்வளோதாங்க, நம்மளுடைய குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எப்போவுமே நம்ம குழம்பு மிளகாத்தூள்லாம் போட்டு ஆட் பண்ணுவோம். இது மாதிரி காஞ்ச மிளகா அரைச்சி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இட்லி கூட தான் சாப்பிட போகிறோம் நாங்கள். இது சாதத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லியும் வெந்துடுச்சு, 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இட்லி கூட தான் நான் சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வித்யாலட்சுமி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.